வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஒரு விருச்சக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள். அதே போல் விருச்சக ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடுங்க. அப்போது இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்தீங்கன்னா விருச்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும், இன்னொரு விஷயங்கள் நடக்காது. அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 50%, சிம்மராசியோட பலன்கள் ஒரு 50%. அப்போ இரண்டும் சேர்ந்து 50-50 பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடலை இயக்குறது எது? உயிர். அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அப்போ உடல் தனியாக உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடுங்க. அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. அதுதான் இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே. நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும், எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும். நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு எடுக்கும்போது எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ ராசி பலன்கள், லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க. அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் கன்னிராசியில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குது. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. இப்போ மார்ச் மாதத்தில் 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 2-3-2024 அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8-3-2024 அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று அந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க. இந்த கிரக நிலைகள், கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போங்க. நல்ல வாக்கு சாதுரியமும் சிறந்த அறிவாற்றலும் கொண்ட மேச ராசி மேச லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் 10-11 சஞ்சரிப்பதாலும் சனி 11 சஞ்சரிப்பதாலும் மாதத்தோட முற்பாதியில் பார்த்தீங்கன்னா 11 சூரியனும் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு ஏற்றங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்க போகுதுங்க இந்த மார்ச் மாதத்தில். அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் கொடுக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாருங்க. அப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ
தொகைகளில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைந்து இந்த காலகட்டங்களில் அன்றாட பணிகளில் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியுங்க இந்த மாதம். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட பதவி உயர்வு, அதே போல் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ நல்ல உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுகக்காரகன் சுக்கிரனுடன் 10ல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் இது எல்லாமே மேலோங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைய போகுதுங்க. அப்போ அசையும் அசையா சொத்துக்களில் உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாருங்க. அப்போ 10, 11க்கு அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுது. அதே போல் சர்ப்ப கிரகமான கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6ல் வலுவாக சஞ்சரிப்பது மேலும் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவும் காணப்படுதுங்க. அப்போ சௌபாக்கியங்களை எல்லாமே அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். அப்போ உங்களுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுதுங்க. குடும்ப ஒற்றுமையானது மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவும் காணப்படுது. பிள்ளைகள் வழியில் மன மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. எதுலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பண வரவுகள் பார்த்தீங்கன்னா மிக நன்றாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில். அப்போ உங்களுக்கு உள்ள கடந்த கால கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த காலகட்டங்களில் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரித்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுதுங்க. அப்போ பூர்வீக சொத்து வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்போது ஒரு முடிவுக்கு கிடைக்குங்க. அப்போ பங்காளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது. திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய வரன் கிடைத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆசி சிறப்பாக உங்களுக்கு கிடைத்து நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடுங்க. அது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாகவும் காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதக்கோள் என வர்ணிக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளையும் கொடுக்கக்கூடுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏதாவது நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. திருமண வயதில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணினா நிச்சயம் திருமண வாய்ப்புகள், திருமண நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் உங்களுக்கு காணப்படுது. தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் சந்தையோட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ போட்ட முதலீடுகளை எல்லாம் எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வாய்க்கப்பெறுது. சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது விலகி இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு மறையக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுதுங்க. அப்போ புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்பு எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமல்லாமல் உயர் படிப்புக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு மாதமாகவும் காணப்படுதுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்குது. மன துணிவு உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ எந்த ஒரு காரியத்தையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நாட்களாக இருக்க போது அப்போ நீங்கள் அதிக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு மாதம்னு
சொல்லலாமுங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது, நிதானமாக இருப்பது, இதுதான் உங்களுக்கு வியாபார விருத்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு யுக்தினே சொல்லலாமுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை மட்டும் நீங்கள் செய்து முடிப்பது இன்றைய நாள், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மைகள் தருவதாக இருக்குங்க இந்த மாதம். அதே போல் கார்த்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும். உறவினர்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய நலன்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி விடுவது நல்லதுங்க இந்த காலகட்டங்களில். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 2/3/2024 காலை 8:17 மணி முதல் 4/3/2024 மாலை 4:21 மணி வரை மற்றும் 29/3/2024 பகல் 2:09 மணி முதல் 31/3/2024 இரவு 10:56 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபடாதீங்க. ஆன்மீக காரியங்கள், அதாவது அசைவ உணவுகளை எல்லாம் முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டுவாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. நன்றி, வணக்கம்.